கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் அந்த மக்களையும் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அந்த கடலூரில் உள்ள மஞ்சக்குப்பம் பகுதியில், அதாவது அந்த தென்பெண்ணை ஆற்று கரையோர பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டு அப்பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகிறார். அதே போல இந்த மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன வேண்டுமென்றது ஒவ்வொரு பொறுமையாக அமர்ந்து கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த கடலூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அந்த அறிவுரையை வழங்கி வருகிறார். இந்த குறிப்பாக தென்பெண்ணை கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர், திடீர் குப்பம், ராசா குப்பம், ரத்னா நகர், VSL நகர், குமரப்பா நகர் அனைத்து பகுதிகளையும் மக்களை சந்தித்து தற்போது அந்த நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வருகிறார். அந்த குறிப்பாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை நேரில் சந்தித்து ஒவ்வொரு குறையாக கேட்டு வருகிறார். தற்பொழுது இங்கே என்ன நடந்தது, எவ்வாறு அந்த பிரச்சனைகளிலிருந்து சூழலை மீண்டீர்கள் என்ற அந்த ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த உடனடியாக செய்து தரக்கூடிய அந்த கடலூர் மாவட்ட அந்த நிர்வாகிகளுக்கு, பாஜக நிர்வாகிகளுக்கு அந்த அறிவுரையை வழங்கி வருகிறார். இதற்கு முன்பாக அந்த மரக்காணத்தில் வெள்ள நீரில் மூழ்கிய அந்த குப்பைகளை பார்வையிட்டு அந்த தொழிலாளர்களிடம் அந்த குறையை கேட்டிருந்தார். அதற்கு அத்திப்பக்கம் கிராமத்தில் அந்த பயிர்கள் சேதங்களை பார்வையிட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த மக்களையும் நேரில் பார்வையிட்டு வந்தார். அனுமந்தை கிராமத்தில் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த பொதுமக்களையும் அங்கு பார்வையிட்டார். அதே போல இதனைத் தொடர்ந்து இங்கே அந்த கடலூருக்கு அந்த மஞ்சக்குப்பம் பகுதியில் அருகில் உள்ள அந்த ஒரு மண்டபத்தில் முகாமில் தங்கியிருக்கக்கூடிய, அதாவது புயலால் பாதிக்கப்பட்ட தங்கியிருக்கக்கூடிய அந்த மக்களை தற்பொழுது பார்வையிட்டு அவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். அதே போல அந்த நிவாரணப் பொருட்களையும் தற்போது வழங்கியிருக்கிறார்.